5 மூடி மறைக்கப்பட்ட உண்மை. காட்சி 1. மர்மமான தகவல். அர்ஜுனும் பிரியாவும் மகேஷை கைது செய்த பிறகு ஓய்வெடுக்கலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் அது முடியவில்லை. அர்ஜுனுக்கு ஒரு மர்மமான மெசேஜ் வருகிறது. உன் தேடல் முடியல, இன்னும் பெரியவங்க இருக்காங்க, மும்பை வந்து சந்திக்கவும், இரவு 10 மணிக்கு என வருகிறது. அர்ஜுனும் பிரியாவும் சந்தேகமாயிருந்தாலும் அந்த சந்திப்புக்கு போக முடிவு செய்கிறாங்க. காட்சி 2. இருளில் ஒரு சந்திப்பு. மும்பையில் ஓரமாக இருக்கும் பழைய கட்டிடத்துக்கு இருவரும் சென்று சேர்ந்தாங்க. அங்கே அவர்களை எதிர்பார்த்து நின்றது ரோஹித். ரோஹித் ரவியின் நண்பன். அவன் ரவியின் மரணத்தை பற்றி சுருக்கமாக சொல்கிறான். ரவியின் மரணம் விபத்து இல்லை, அது திட்டமிட்ட கொலை. அதற்கு பின்னால பெரிய பேர்வழிகள் இருக்காங்க. அவர் ரவியின் கைபேசியில் இருந்து ஒரு வீடியோவை காட்டுகிறார். அந்த வீடியோவில் உயர்ந்த அரசியல் அதிகாரிகள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். காட்சி 3. உண்மையை வெளிக்கொண்டு வர போராட்டம். இந்த தகவலை வெளியிட அர்ஜுனும் பிரியாவும் முயற்சிக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியிலிருந்து அச்சுறுத்தல்கள் வர ஆரம்பிக்குது. அர்ஜுனுக்கு நேரடியாக மரண அச்சுறுத்தல் வருகிறது. அர்ஜுன் உண்மையை அடக்க முடியாது, நான் உயிரை விட்டாலும் உண்மையை வெளியே கொண்டு வருவேன் என கூறுகிறான். பிரியா ஊடகங்களில் இந்த தகவலை கூறுகிறாள். சமூக ஊடகங்களிலும் பெரும் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறது. காட்சி 4. இறுதி போராட்டம். அர்ஜுனும் ரோஹித்தும் அந்த அதிகாரிகளை நேரடியாக எதிர்க்கிறார்கள். போலீஸ், ஊடகம், மக்களுடன் சேர்ந்து அந்த பெரிய கும்பலை அழிக்கிறாங்க. அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். ரவியின் மரணத்துக்கு நீதி கிடைக்கிறது. காட்சி 5. அமைதி. முடிவில் அர்ஜுன் ரவியின் நினைவுகளை சிந்திக்கிறான். அர்ஜுன், ரவியின் உயிர் போனாலும் அவன் அர்த்தம் வாழுது. பிரியா, நாமெல்லாம் உண்மையை எதிர்க்க முடியாது, அதுதான் எப்போதும் ஜெயிக்கும் என கூறுகிறாள். கதையின் கருத்து. உண்மையை அடக்க முடியாது, அது எப்போதும் வெற்றி பெறும். கதை எப்படி இருக்கிறது கமெண்டில் கூறவும். கதை தொடரும்.